இந்து முன்னணி திருப்பரங்குன்றம் முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும் என்று தேதியை குறிப்பிட்டு முருக பக்தர்கள்லாம் வர வேண்டும் அப்படி சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு நாத்திக அரசாங்கமானது அனுமதிக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி காவல்துறை இந்த மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு விதித்திருந்தது. இந்து முன்னணியானது பல்வேறு சமுதாய தலைவர்கள், முருக பக்தர்கள் அவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருந்தோம். இவங்க பண்ணி இன்னைக்கு சில இடங்கள்ல சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ட்ரெயின்ல வரக்கூடியவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பஸ்ல வரவங்க எல்லாம் பஸ்ல ஏறி செக் பண்ணிருக்காங்க. யாராவது காவி கலர்ல கயிறு கட்டியிருக்காங்களா அப்படியெல்லாம் பார்த்திருக்காங்க. நாம நீதிமன்றத்தை அணுகி இருந்தோம். நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா சரியான தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்திருக்குது. அந்த நீதிபதிக்கு மனமாற இந்து முன்னணி பாராட்டுகின்றது. இவ்வளவு தடைகளை எல்லாம் மீறி இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட முருக பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள், பல்வேறு சமுதாய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்து முன்னணி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் வேலை செய்திருந்தார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பெரிய எழுச்சியோடு நடந்தது. நைட்டு 10 மணி, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் வீடுகளில் தட்டி எழுப்பி கைது செஞ்சிருந்தாங்க. சில பேர்த்த வீட்டில இருந்து வெளியே வர்றதுக்கெல்லாம பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இருந்தும் கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பாராட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த முருகன் மலையை காப்பாற்றுவதற்காக இது முதல் கட்ட போராட்டம். இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும், மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும். இது தொடர்ந்து இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டம். இந்த அரசாங்கத்துக்கு முதல் அடி. இந்த அரசாங்கம் திருந்த வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற 2026 இந்த முருகனுடைய பாதிப்பை இந்த அரசாங்கத்துக்கு முருகர் உருவாக்குவார் என்று கூறிக்கொள்கின்றோம். அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை என்று நினைக்கின்றோம். நீங்க தான் கேட்கணும்னா அதான் கேட்கலாம். என்ன மாதிரியான தடுப்புகள் நடந்தது? காவல்துறையோட நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? அரசாங்கம் இன்னைக்கு எப்படி செயல்பட்டு நினைக்கிறீங்க? எப்படி இருந்திருக்கணும்? அரசாங்கத்துக்கு நாம கலெக்டரை பார்த்தோம், கமிஷனை பார்த்தெல்லாம் கொடுத்தோம். நாங்க ஒரு அறப்போராட்டம். ஏன்னா அவங்க மேல பிரயாணி கொண்டு சாப்பிடுவதற்காக ஒரு எம்பி தலைமையில சென்றிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ மேல போயிருக்காரு. இவங்கெல்லாம் இந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க வழிபாடு நடத்த நமக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா ஒரு புனிதமான நல்ல மலை, அது முருகர் சொந்த மலைன்னு ஏற்கனவே 1920 ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த மலை, புனித மலை மீது மேல ஒரு மலை இருக்குது. அதாவது கைலாசநாதர் அப்படி ஒரு கோயில் இருக்குது. சிக்கந்தர்ங்கிறவருக்கு அங்க சம்பந்தம் இல்லை அப்படி சொல்றாங்க. இன்னொரு வழக்கில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிக்கந்தர் அந்த கைலாசநாதனுடைய சிலையை உடைக்கிறதுக்கு போனாரு. அவருக்கு கண்ணு தெரியாம அங்க அப்படியே ஏதோ ஒரு இடத்துல விழுந்து இறந்துட்டாரு. அப்படியே ஒரு கதை. இன்னொன்னு அப்படி அங்க இல்ல, அவருடைய சமாதி கோரிப்பழத்தில் இருக்குது அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் விட்டு போட்டு அங்க ஆடு வெட்டுவேன் ஒரு புனிதமான மலைன்னு சொல்லி அங்க போராட்டம் நடத்துறதுக்கு இந்த அரசாங்கம் ஆதரவா இருந்திருக்குது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. சமணர் வாழ்ந்த குகையில அவங்களுடைய மத சாயத்தை பூசி அதை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க மீது வழக்கு கொடுக்கப்பட்டதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை, இந்த அரசாங்கம் எடுக்கல. ஆனா எங்கெல்லாம் உடனே நாங்க இந்த கோயிலுக்கு வரணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு மாத்திர விரோதமா இருக்கு. இல்ல யாரு முஸ்லீம் வழிபாட்டு கேக்குறீங்களா? நாம தொழுகை நடத்துறது அவங்களுடைய மதம், முஸ்லீம் மதம், அது ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவ மதம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது புனிதமான மலை, ஏற்கனவே தீர்ப்பு சொல்லி இருக்குது.
அங்க போய் நீ ஆடு வெட்ட வேண்டும் மாடு வெட்டணுங்கிறது ஆகாது, அதை தடை செய்யணும்னு தான் சொல்றேன். தொடர்ந்து சட்டப்போராட்டம் நடத்துவீங்களா சார்? தொடர்ந்து காலையில இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தாங்க, குறிப்பா ரயில் நிலையமா இருக்கட்டும், ஒவ்வொரு ரயில் நிலையத்தில் வர்றவங்களா அரெஸ்ட் பண்ணாங்க, கோயிலுக்கு வரவங்களா இருந்தாலும் மக்கள் வந்து மகிழ்ச்சியாவே வந்து பாத்தீங்கன்னா இது எங்கள் மலை அப்படின்லாம் சொன்னாங்க. பல்வேறு பகுதியில இருந்து வந்தவங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முருக பக்தர்கள், சமுதாய தலைவர்கள், மடாதிபதிகள், சன்னியாசிகள் இவர்கள்லாம் இங்க போயாகணும், முருகன் மலையை காப்பாற்றணும்னு ஒரே முடிவோட தான் வந்திருக்காங்களே, விளைவை பத்தி அவங்க கவலைப்படல. அதனாலதான் இவ்வளவு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. இந்து முன்னணி இந்த மாதிரி இயக்க சேர்ந்தவங்களை அங்கங்க வீட்டு காவலில் வச்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னையும் கூட திருப்பூரில் வச்சுட்டு கோர்ட்டு சொன்ன வரைக்கும் விடுங்கன்னு சொன்னோம். ஆனா விடல, வந்தா எங்க மதுரைக்கு போயிடுவாங்களோன்னு சொல்லி என்ன விடல. இது மாதிரி பல இடங்கள்ல வந்து இதை நடத்தியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க முருகன் நாள் மூலியமாக சமுதாய பெரியவர்கள், முருக பக்தர்கள் இவர்கள்லாம் சேர்ந்ததான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு காரணம். முருகர் மாநாட்டு முக்கியத்துவம் கொடுத்தவங்க முதல் படை வீடா இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை கண்டுக்கல மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர். முருகன் மாநாடு நடத்தினதனுடைய நோக்கம் அரசியல். அவங்க அதை எப்படி நடத்தணும் அப்படி இல்லை. யாரெல்லாம் கடவுள் மறுப்பா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. நாம் அதை அப்பவே கண்டிச்சிருக்கின்றோம். இன்னைக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க, அடுத்து வரக்கூடிய காலங்களில் அனுமதி அரசாங்கம் கொடுக்கல, கோர்ட்டு சொல்லி இருக்கிறது கொடுக்கணும்னு சொல்லி அது மாதிரி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய யோசனை பண்ணுவோம். இதுக்கான பொறுப்பாளர் இருக்காங்க, உட்கார்ந்து அடுத்த கட்ட போராட்டம் எப்படி மேலே எப்படி தேவையாற்றணும், இந்த மலைக்கு எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யோசனை பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.